ஈஸியா ஜெயிக்க வேண்டிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி தோத்துட்டு கட்டப்பாற லைனப் வச்சிருக்க மும்பை இந்தியன்ஸ் அணிகிட்ட பார்த்தீங்கன்னா சிறப்பாக விளையாடி ஜெயிச்சிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு வாங்க முழுசா இந்த வீடியோவில் பார்த்துலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் சிறப்பாக விளையாடிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சாதனையிலும் படைச்சிருக்காரு, ஒரு சில சாதனைகள் படைச்சிருக்காரு. அது என்னன்னு சொல்லிட்டு முழுசா பார்த்துலாம். கூடவே பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட் இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அவரும் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அதையும் பார்த்துலாம் வாங்க. இந்த மாதிரியான கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்க. ஸோ வாங்க இன்னைக்கு ஒரு வீடியோக்குள்ள போயிடலாம். அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா மும்பை தான் வந்து டாஸ் வின் பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணி அவங்க வந்து பந்து வச்சு தேர்வு செஞ்சாங்க. சிஎஸ்கே அணி பார்த்தீங்கன்னா பேட்டிங் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. ருத்ராஜ் கேக்வாட் திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியர் தான் அவருக்கு. கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணாலும் திருப்பி அவருக்கு வந்து ஃபெயிலியர் தான். நம்மளுடைய சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா சிறப்பாக விளையாடிருந்தாரு. குறிப்பாக 101 ரன்கள் எடுத்திருந்தாரு. ஆட்டம் இழக்காமல் போயிருந்தாரு. சிஎஸ்கே அணி பார்த்தீங்கன்னா 207 ரன்கள் எடுத்து 6 விக்கெட் எடுப்பிற்கு 20 ஓவர் முடிவில் பார்த்தீங்கன்னா 207 ரன்கள் எடுத்திருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சேசிங்கில் இறங்கும்போது மும்பை அணி பார்த்தீங்கன்னா 104 ரன்களுக்கு 19 ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆயிட்டாங்க. 103 ரன் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை அணி பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்று இருந்தாங்க. இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் வந்து இந்த போட்டிக்கு அப்புறம் வந்து அவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, பிச்சில் வந்து பால் வந்து நின்று வந்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அணிக்கு என்ன செய்ய வேணுமோ அதை தான் நான் செஞ்சேன். சில விக்கெட்டுகள் விழுந்தாலும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேட்ஸ்மேன் வந்து களத்தில் நின்று ஆடணும், அதை தான் நீ செஞ்சிருக்காருன்னு சொல்லியிருந்தாரு. கூடவே பார்த்தீங்கன்னா மனதிற்குள்ள வந்து அந்த பந்து வீசத்துக்கு முன்னாடி இது செய்யணுமா இல்லை இது செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குழப்பம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் எதுவுமே நினைக்காம நம்ம சூழ்நிலைக்கு எப்போ விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கூடவே பார்த்தீங்கன்னா விக்கெட்டுகள் வந்து சீக்கிரமாக சரிஞ்சதுனால தான் நான் கொஞ்சம் பொறுமையாக விளையாட்டேன், இல்லைனா இன்னும் கொஞ்சம் அதிரடியாக விளையாடிருப்பேன்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மும்பை வான்கடை மைதானத்தில் சிஎஸ்கே ரசிகர்கள் வந்து இவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. சுற்றி பார்க்கும்போது எல்லாத்தையும் மஞ்சள் நிறமாக தான் இருந்துன்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து சாதனை வந்து படைச்சிருக்காரு. அது என்ன சாதனை சொல்லிட்டு அதையும் பார்த்துல வாங்க. அதாவது எம்ஐக்கு எதிராக வந்து வான்கடை மைதானத்தில் சிஎஸ்கேக்காக சதம் அடித்த முதல் வீரர் என்ற சாதனையை படைச்சிருக்காரு. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரே சீசனில் 2 சதங்கள் அடித்த வீரர், சிஎஸ்கேக்காக வந்து ஒரே சீசனில் 2 சதங்கள் அடித்த வீரர் என்ற சாதனையும் படைச்சிருக்காரு. அது வந்து 2வது இடத்துல இருக்காரு. முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா ஷெயின் வாட்சன் இருக்காரு. ஸோ இதுதான் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அகில் ஹுசைன் பார்த்தீங்கன்னா சிறப்பாக விளையாடி அவரும் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட்டில் எடுத்திருந்தாரு. நூறாகும் போது பார்த்தீங்கன்னா அவரும் பந்து வீச்சில் 2 விக்கெட்டுகள் எடுத்திருந்தாரு. இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் ருத்ராஜ் கேக்வாட் சொன்ன விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முகேஷ் சௌத்ரிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மதர் இறந்துட்டாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த கடினமான சூழலில் வந்து அவர் சிறப்பாக விளையாடி இருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி டைமில் வந்து மனசளவில் கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த டைமில் நம்மளை திடப்படுத்தி வந்து அவர் சிறப்பாக வந்து விளையாடினாரு. அன்றைக்கி வந்து முகேஷ் சௌத்ரி தேவை என்பது வந்து அவரே புரிஞ்சு கொண்டு அவர் வந்து டீம் கூட வந்து விளையாடிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கூடவே பார்த்தீங்கன்னா டாஸ் வந்து மும்பை வின் பண்ணியிருந்தாலும் நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோன்றது கொஞ்சம் எங்களுக்கு பயமாக இருந்தது. ஏன்னா பிச்சில் வந்து புற்கள்லாம் இருந்தது. ஸோ முதல்ல 2 ஓவர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடிச்சு விளையாடலாம்னு சொல்லிட்டு தான் எங்களுடைய மைண்ட் செட் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. கூடவே பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் 100 ஆகும்போது அகில் ஹுசைன் இவங்களாம் வந்து சிறப்பாக பந்து வீசியிருந்தாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா அனுஷுல் கம்போஜ் ப்ளஸ் வந்து ஜேமி ஓட்டன் அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலைகளை சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. அடுத்தடுத்த போட்டிகளில் நாங்கள் வந்து இதேமாதிரி வெற்றி பெறுவோம், நாங்கள் வந்து எங்களுடைய பந்து வீச்சிலும் சரி போட்டிலையும் சரி முன்னேறிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராஜ் கேக்வாட் அவருடைய கருத்து சொல்லியிருந்தாரு. ஸோ இது பற்றின கருத்து என்ன சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.